அன்பு உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் தேர்தல் வந்துவிட்டாலே பரபரப்பு தொத்திக்கும். அந்த அடிப்படையில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக அரசியல் கட்சிகள் தங்களுடைய பணியை தொடங்கிவிட்டன. அதன் முதல் கட்டமாக பாஜக அதிமுக கூட்டணி அமைஞ்சது. பாஜக அதிமுக கூட்டணி அமைஞ்சோன்னே பல கட்சிகள், சில கட்சிகள் போக்கடம் தெரியாமல் பதறிக்கிட்டு நிற்கிறாங்க. ஏன்னா இவங்கள வச்சு நம்ம கூட்டணி பேரம் பேசலாம் அப்படின்னு சிந்தித்தவங்களுக்கு மத்தியில் சிந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதிலெல்லாம் மண்ணள்ளி போட்டுட்டு ஐயா எடப்பாடி அவர்கள் மோடி கூட போய் சேர்ந்துக்கிட்டு தன்னோட கூட்டணியை உறுதி செஞ்சுட்டாரு. 2026 பாஜக அதிமுக கூட்டணி வச்சு அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க. அந்த கூட்டணி தனித்துவ தேர்தலில் நிற்க போகுது. இந்த பக்கம் திமுக கூட்டணி இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த கூட்டணி ரொம்ப இன்டாக்டாக இருக்குது, ரொம்ப ஒற்றுமையாக இருக்காங்க, அதனால் அது உடைப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் சொல்கிறாங்க. ஆனால் சில சலசலப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் ஆலோசகர்கள், அரசியல் விமர்சகர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. பாப்பா இன்னும் ஒரு ஆண்டுகள் இருக்குது, ஒரு ஆண்டு இருக்குது. அதனால் என்னென்ன நடக்குதுங்கிறத தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்க போகிறோம். இதுக்கு இடையில் பாட்டாளி மக்கள் கட்சி அது ரெண்டுக்கும் நடுவில் மதில் மேல் பூனை போல் பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிகவும் இருந்துக்கிட்டு இருக்கு. இவை இரண்டும் என்ன பண்ண போகுது அப்படின்னு தெரியல. அநேகமாக ஏதோ திமுக கூட்டணிக்குள்ள பாட்டாளி மக்கள் கட்சி போணுச்சுன்னா விசிக அங்கே இருக்காது அப்படிங்கிற ஒரு சூழல் வருது. விசிக அங்கே இல்லைன்னா வேறு எங்கே போகும் அப்படின்னு பார்த்தா அதிமுகவுக்கு போக முடியாது, ஏன்னா பிஜேபி இருக்குது. வேறு யார்கிட்ட போகுது, விஜய்கிட்ட போகிறதா அப்படின்னா விஜய் எங்கே இருக்க போகிறாருன்னு அவருக்கே தெரியாது. அதனால் பல குழப்பங்கள், பல பரபரப்புகளுக்கு நடுவில் அரசியல் போயிட்டுருக்கு. இந்த இடத்துல இந்த பொதுக்கூட்டங்கள் பெரிய அளவுக்கு ஏன் இந்த தேர்தல் நேரத்தில் நடத்துகிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பெரிய கூட்டத்தை காட்டி சீட்டு நோட்டு பேரங்கள் பெரிய அளவில் தமிழ்நாட்டு அரசியலில் போகும். ஏன்னா கூட்டம் காட்டினா அதுக்கு ஒரு தனி ஸ்கோர், அதுக்கு தனி மார்க் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு நிகழ்வுகள் எப்போதுமே அது நடந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு சிறு வயதுலேருந்து அந்த செயல்பாடுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். பொதுக்கூட்டங்கள் அப்படின்னாலே நமக்கு தேர்தல் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். மாநாடு நடக்குது ஒரு கட்சியில் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம் அப்படின்னா அடுத்தது தேர்தல் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். ஏன் அதை வச்சு தான் அவங்க வந்து டீலிங்லாம் பேசுவாங்க. நாங்கள் இன்னும் இந்த கட்சி உயிர்ப்போடு இருக்குது, நாங்கள் படைகளோடு இருக்கோம் அப்படின்ட்டு இந்த தலைமையில் இருக்க திமுக அதிமுக 2 கட்சிகளுக்கு காட்டுறதுக்காக இந்த வேலையை ஒவ்வொரு கட்சியும் செய்யும். அதை நம்ம பார்த்துட்ருக்கோம், நமக்கு தெரியும். இதை தாண்டி நாம் தமிழர் கட்சி எந்த கட்சியோடும் கூட்டணி கிடையாது, தனித்தே நிற்க போகிறோம். 234 தொகுதி, 117 பெண்கள், 117 ஆண்கள், தனித்து நிற்க போகிறோம். இந்த மண்ணையும் இந்த மக்களையும் உண்மையும் நேர்மையுமாக நேசித்து நிற்கக்கூடிய நாங்கள் இந்த மண்ணையும் மக்களையுமே நம்பி நிற்க போகிறோம். மக்களோடு மட்டும்தான் எங்களோட கூட்டணி. இந்த அளவுக்கு நாங்கள் நின்று இந்த மக்களுடைய ஆதரவை பெற்று தமிழ்நாட்டின் அதிகாரத்தை அடைவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தனித்து நிற்கிறார்கள். அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நிற்கிதான்னு சொன்னால் அப்படி இல்லை. தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அதிமுக நிற்கும், ஒரு பக்கம் திமுக நிற்கும். எல்லா கட்சிகளும் மொத்தமாக போய் ஒன்று திமுகவோட சேர்ந்துக்குவாங்க, இல்லை அதிமுகவோட சேர்ந்துக்குவாங்க, இல்லை பிரிஞ்சு போய் சேர்ந்துக்குவாங்க. மாற்றுன்னு ஒன்று இருக்கவே இருக்காது. அப்படியே டக்குன்னு ஒரு சூழல் வந்து டக்குன்னு ஒரு மாற்று உருவாகும். மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவானுச்சுல, அந்த மாதிரி. அது எனக்கு தெரிஞ்சு மக்கள் நல கூட்டணி மட்டும்தான் அந்த மாதிரி கூட்டணியாக உருவாகி அது அந்த தேர்தலோட முடிஞ்சு போய் எல்லாம் உடஞ்சி பின்னாடி போய் அப்படியே நேராக திமுகவில் போய் சரண்டர் ஆகிடுச்சு. ஆனால் அது 2016 அது மட்டும் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயா விஜயகாந்த் அவர்கள் 2 தேர்தல்களில் தனித்து போட்டிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10% வாக்குகளை நெருங்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதிமுகவோட கூட்டணி போய் இப்போ சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லிட்டு 2016 தேர்தலில் போட்டிட்டு தனித்து நின்று போட்டிட்டு 4.5% வாக்குகளை பெற்று ஒரு அடையாளப்பட்டாங்க. ஆனால் அவங்க தொடர்ந்து அதை முன்னெடுக்காமல் அடுத்த தேர்தலே கூட்டணி போய் சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் அப்படியே கூட்டணி கட்சியாகவே இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து ஒரு தனித்த மாற்று அரசியல் கட்சியாக இல்லாமல் ஏதோ ஒரு கட்சியிட அவங்க கூட்டணி போயிடுவாங்க அப்படிங்கிற சூழ்நிலையிலேயே அவங்க பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சி 15 ஆண்டுகளாக இந்த அரசியல் களத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் கடந்த 10 ஆண்டுகள் 2016 தொட்டு 2016 தொடங்கி இன்று 2026 வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தல் வரை கிட்டத்தட்ட 4 பொது தேர்தல்களை இதுவரையிலும் முடிச்சிருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தலுங்கிறது 5வது பொது தேர்தல். இந்த 5 பொது தேர்தல்களையும் தனித்து இவைகளுக்கு இடையில வந்த அனைத்து இடைத்தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தல்கள் மொத்தத்திலையும் தனிச்சே நின்று இப்போ 2024 8.2% பெற்று மாநில அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருந்து வருகிறது. இப்போ 4 நாளைக்கு முன்னாடி இந்திய தேர்தல் ஆணையம் நாம் தமிழர் கட்சிக்கு தனித்து ஒரு சின்னம், அதாவது கலப்பை தாங்கிய விவசாய சின்னத்தை அங்கீகரித்து வழங்கி இருக்கிறது. மிகப்பெரிய அளவில் நாம் தமிழர் தம்பிகள் கொண்டாட்டமான நிலையில் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சி மே 18 இணைய எழுச்சி மாநாட்டை கோயம்புத்தூர் கொடிசியா திடலில் மிகப்பெரிய அளவில், மிக பிரம்மாண்ட அளவில் நடத்த திட்டமிட்டிருக்காங்க. அதனால் நாம் தமிழர் உறவுகள், தமிழ் தேசிய ஆர்வலர்கள் அனைவரும் உறுதியாக அந்த நிகழ்வுல நம்ம எல்லாரும் கலந்துக்க போகிறோம். இந்த நிகழ்வுங்கிறது எந்த மாதிரியான அரசியலை தாங்கிய நிகழ்வு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா பொதுவாக பொதுக்கூட்டம், மாநாடு அப்படின்னாலே தேர்தல் வரப்போது அதுக்காக அது நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே நாம் தமிழர் கட்சி நடத்துகின்ற 2 பொதுக்கூட்டங்கள், வருடம் ஒரு வருடத்தில் 2 பொதுக்கூட்டங்கள் நடைபெறும். ஒன்று நவம்பர் 27 மாவீரர்கள் நாள் பொதுக்கூட்டம், இன்னொன்று மே 18 இணைய எழுச்சி பொதுக்கூட்டம். இந்த 2ம் நடைபெறும். உறுதியாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த 2 நிகழ்வுகளும் பிரம்மாண்டமாய் நடைபெறும். இந்த நிகழ்வுகளின் பின்னாடி என்ன மாதிரியான அரசியல் இருக்கு அப்படின்னு பார்த்தா, உறுதியாக தமிழ்நாட்டின் தேர்தல் அரசியல் இருக்கவே இருக்காது. அதுதான் உண்மை. நாம் தமிழர் கட்சியின் இந்த 2 நிகழ்வுகளும் தமிழ்நாட்டின் தேர்தல் அரசியலுக்கும் எந்த தொடர்புமே இருக்காது. ஏன்னா இந்த 2 நிகழ்வுகளும் தமிழ் இனத்தின் வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கடத்துகின்ற ஒரு மாபெரும் கடமைக்கான நிகழ்வாக இருக்கும். நாம் தமிழர் கட்சி நடத்துகின்ற மாவீரர் நாள் பொதுக்கூட்டமும் சரி, இந்த இணைய எழுச்சி பொதுக்கூட்டமும் சரி, ஈழத்தில் நடந்த இனப்படுகொலையை, ஈழ அரசியலை, முழுமையாக ஈழ அரசியலை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய அர்ப்பணிப்பான உணர்வோடு நடைபெறும் ஒவ்வொரு ஆண்டும். இந்த நிகழ்வில் நாம் நம்முடைய கடமை என நினைக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்முடைய கடமை என செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. அந்த நாளில், அந்த கூட்டத்தில் நம் உறவுகளோடு சென்று கலந்துக்கிறது தான். நம்ம வேற ஒன்றும் செய்ய வேணாம். நம்ம இந்த இனத்திற்கு நாம் செய்ய வேண்டிய கடமை அப்படின்னா இந்த 2 நிகழ்வுகளில் உறுதியாக கலந்துக்கணும். நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்குள்ள கொஞ்சமாவது தமிழ் தேசிய உணர்வும் தமிழர் என்ற உணர்வும் இருந்து விட்டதென்றால் நீங்கள் உறுதியாக இந்த இணைய எழுச்சி பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கணும். நாம் தமிழர் கட்சி நடத்துகின்ற இந்த 2 கூட்டங்களும் தேர்தல் அரசியலுக்கானதே இல்லை. இது முழுக்க தமிழர்கள் தாங்கள் வீழ்ந்த இடத்தை புரிந்து கொண்டு நாம் எழ வேண்டிய இடத்தை உணர்வதற்காக நடத்தக்கூடிய இந்த 2 கூட்டங்களில் தமிழர்களை நாம உறுதியாக கலந்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கூட்டத்தினுடைய அடிப்படை நோக்கம். அதை நாம் சரிவர சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோள். வரலாற்றை படி, வரலாற்றை படை, வரலாறாகவே வாழ் அப்படிங்கிறது தான் நமது தேசிய தலைவர் மேதகுவை பிரபாகரன் அவர்களுடைய கோட்பாடு. வரலாற்றை நாம் கண் முன்னால் பார்த்துட்டோம், நம்ம படிக்க தேவையில்லை. 2009 காலகட்டத்தில் நாம் வரலாற்றை கண்முன்னே பார்த்தோம். 1.25 லட்சம் தமிழர்கள் இந்த மண்ணில் கொத்து குண்டுகளை கொண்டும் பெரிய தடை செய்யப்பட்ட ரசாயன குண்டுகளால் அடிபட்டும் செத்து மானத்தை இழந்து உயிரை இழந்து அந்த மண்ணில் ரத்தாறு தான் ஓடுச்சு. நம்ம ஊரெல்லாம் சொல்லுவோம் ரத்தாறு ஓடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஓடுச்சு. அந்த வரலாற்றை நம்ம படிக்கலை, கண்முன்னே பார்த்தோம். இந்த வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு நாம் கடத்தணும். இப்போ சில துரோகிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க, இன துரோகிகள் கூட கிடையாது, மனிதகுல துரோகிகள். அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, ஈழ அரசியல் முடிந்து 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது, இன்னமும் ஏன் அதை பிடித்தே தொங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்கெல்லாம் இந்த இனத்தில் தலைவனாக வாழ்ந்திருக்காங்க. அந்த துரோகிகளுக்கு மத்தியில் நாம் இந்த வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய கடமை என நினைத்து இந்த கூட்டங்களில் நாம் உறுதியாக கலந்துக்கணும். வருகிற 2025 மே 18 கோயம்புத்தூர் கொடிசியா திடலில்
இணைய எழுச்சி பொதுக்கூட்டம் பெரும் பிரம்மாண்டமாய் நடைபெற இருக்கு. தாய் தமிழ் உறவுகள் அனைவரும் உறுதியாக அந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டு இந்த உலகத்துக்கு நாம் ஒரு செய்தியை சொல்லணும். தமிழர்கள் நாங்கள் வீழ்ந்த இடத்தை பார்த்து நாங்கள் எழ வேண்டிய கடமையை உணர்ந்து இந்த களத்தில் நிற்கிறோம் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு நாம் சொல்லணும். அதுதான் இந்த இனத்திற்கு நாம் செய்ய வேண்டிய கடமை. நன்றி.